யார் மேல இடி இறங்கும் பயமே கிட்ட வர நடுங்கும். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கலைப்ரியா பழனி. தல அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தல ரசிகர்கள் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. தளபதியோட ரசிகர்கள் அப்புறம் மத்த எல்லா ஹீரோஸோட ரசிகர்களும் தலையோட படத்தை பார்த்தே ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 2680 காட்சிகளுக்கான முன்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 10 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா இந்த புக்கிங்ல எவ்வளவு மணி வந்திருக்கு அப்படின்னா 20 கோடி இப்ப வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புக்கிங்லயே 20 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? தலையோட படத்துக்காக எவ்வளவு ஈகரா ரசிகர்கள் வெயிட் பண்ணா புக்கிங்லயே 20 கோடி வசூல் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா அந்த படம் தியேட்டர்ல பார்த்துட்டு எல்லாருமே கதற போறாங்க அப்படிங்கறதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. லாஸ்ட் இயர் Februaryல தான் லால் சலாம், ரஜினிகாந்த் அவர்களோட லால் சலாம் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படம் ஒட்டுமொத்தமா வசூல் செஞ்சதே 20 கோடி தான். ஆனா தலையோட படம் இந்த February ரிலீஸ் ஆக போகுது அண்ட் புக்கிங்லயே 20 கோடி வசூல் சாதனைய செஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா லால் சலாம் படத்தோட சாதனைய நம்ம விடாமுயற்சி படம் முறியடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். தலையோட ரசிகர்கள் ஒட்டு மொத்தமா அவரை கொண்டாட தயாரா இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி கொண்டாட போறோம் அப்படிங்கறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் இன்னொரு அப்டேட் ஒண்ணு இறக்கிருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி AK ஆந்தம் அப்படிங்கிற சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் மோனிஷ் அண்ட் இந்த பாட்டை மோனிஷ் பாடி இருக்காரு. இந்த பாடலை எழுதுனது யாரு அப்படின்னா அஜய் எழுதியிருக்காரு. இவர் கூடவே சேர்ந்து இன்னொரு சிங்கர் ஹைடி கார்த்தி அப்படிங்கிறவரும் பாடி இருக்காரு. வேற லெவலா இருக்கு அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கு. என்னப்பா இப்படி பாடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த லைன் எல்லாமே ஆசமா இருக்கு. அதுல இந்த திடீர்னு பாடிட்டே இருப்பாங்க. சடனா ஒரு 2 செகண்ட் கேப் விட்டுட்டு AK அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மாசா இருக்கு அந்த இடம் எல்லாம். சோ இந்த பாட்டு இப்பவே எல்லாரும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே இப்பவே வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடில இருந்தே வைப் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த பாட்டுல இருந்து இன்னமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பாட்டை கேட்கும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ கூஸ் பம்ஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் வைப் பண்றதுக்கான ஒரு பெரிய வைப் மெட்டீரியலா இந்த பாட்டு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாமே ரெடியா இருக்கு விடாமுயற்சி படத்துக்காக. படம் ரிலீஸ் ஆகுறது மட்டும்தான் பாக்கி. ஒரு பக்கம் புக்கிங்ஸ் நடந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் படக்குழுவினர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. போதும்பா முடியல படத்தை போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி படம் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மகிழ் திருமேனி அவர்கள், இயக்குனரான மகிழ் திருமேனி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் கிட்ட சொன்னாராம். எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, என்னால அதை என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அஜித் சார் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, படம் நெகட்டிவ் விமர்சனமே வந்தாலும் பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்கோம், அதனால பயப்படாதீங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும், எல்லாரும் அந்த படத்தை கொண்டாட தான் போறாங்க, சோ எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரா. அது மகிழ் திருமேனி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அஜித் ரசிகர்களுக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயப்படாதீங்க, இந்த படம் செம்மையா வந்திருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸையும். குறிப்பா இந்த பாட்டுல AK ஆந்தம் இந்த சாங்ல இந்த ரேசிங் டைம்ல அவருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது AK கார் ஓட்டுறது, அதாவது இந்த ரேஸ் கார்ல இந்த ரேஸ் சூட்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்காரு. சோ உங்களை மாதிரியே நானும் விடாமுயற்சி படம் பாக்குறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் பயங்கரமான வசூல் சாதனையை படைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்களும் இந்த படத்தை பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க, இல்ல புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா, எப்போ பார்க்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கு ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.